ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் ரோட்டு கடை மசால் பூரி எப்படி பண்ணலான்னு தாங்க பார்க்க போகிறோம். இது இந்த மாதிரி பொரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் உடனடியாக சட்டுன்னு ரெடி பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஈவினிங் டீக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் ரெசிபியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்களுக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வாங்க இது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு கரண்டி ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு 1/4 கப்பு போல் நிலக்கடலை இதை போட்டு நல்லா நம்ம ஃப்ரை பண்ணணும். ஓரளவுக்கு இது கொஞ்சம் எண்ணெயில் வறுப்பட்டதும் இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை இதையும் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது ஓரளவுக்கு நல்லா செவந்து வறுபட்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறமா பொடிகள் போட்டுடலாம். இப்போ நல்லா கொஞ்சம் வறுபட்டுருச்சு. இந்த டைமில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 2 கப் அளவுக்கு பொரி. இந்த பொரி பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய அரிசி பொரி தான். இப்போ இந்த பொரிக்க கூட நம்ம ஆல்ரெடி எண்ணெயில் வறுத்து வச்சுருந்தோம்ல அந்த நிலக்கடலை பொட்டுக்கடலை அதை போட்டுக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, அப்புறமா ஒரே ஒரு வெங்காயத்தை குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு கேரட் இவ்வளோ போட்டுக்கலாம். போட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், அப்புறமா கண்டிப்பாக சாட் மசாலா இது நம்ம ஆட் பண்ணியே ஆகணும். அப்போ தான் அந்த ரோட்டு கடை ஸ்டைலில் நம்மளுக்கு அந்த டேஸ்ட் கிடைக்கும். இப்போ இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவைப்பட்ட பெப்பர் பொடி, கரம் மசாலா எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இவ்வளோ சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்தீங்க அப்படின்னா அவ்வளோத்துக்கு டேஸ்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்கக்கூடிய ரோட்டு கடை மசால் பூரி ரெடி ஆயிடுச்சு. இது ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகாது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர், பாய்.